குட் மார்னிங் சார். குட் மார்னிங். வாங்க மகா, உட்காருங்க. தேங்க் யூ. உடம்பெல்லாம் எப்படி இருக்கு இப்போ? ஃபைன் சார், நல்லா இருக்கேன். மகா, இன்னைக்கு நாள் ரொம்ப நல்லா இருக்கு. இன்னைக்கே டியூட்டியில் ஜாயின் பண்ணிக்கலாமே. தேங்க் யூ சார், தேங்க் யூ ஸோ மச். இந்தாங்க, நான் கொடுக்குற ஃபர்ஸ்ட் ஒர்க் இது, ரைட்? இப்போ நான் ஒரு நோட்டீஸ் டிக்டேட் பண்ணுறேன். ஓகே சார். அதை லெட்டர் ஃபார்மேட்டில் எழுதிக்கோங்க, ரைட்? சொல்லுங்க சார். சென்னை மேற்கு மாம்பலத்தில் உள்ள கதவு இலக்கு 371 எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ, நான் சுபத்ரா பேசுறேன். சுபி, டிஸ்பிளேல உன் நம்பருக்கு என்ன பேர் போட்டு வச்சிருக்கேன் தெரியுமா? என்ன? பிரின்சஸ். நீ பிரின்ஸ் இல்லையே, அதான் வருத்தமா இருக்கு. பின்ன எதுக்கு அம்மனி என்ன 4 வருஷமா லவ் பண்றீங்க? நல்லவனா இருக்கியே, புத்திசாலி பையனா இருக்கியே, எல்லாத்துக்கும் மேல என் அண்ணனோட ஃப்ரெண்டா வேற இருக்க, அதான். தெரியுதுல்ல, பிரின்ஸ் மட்டும்தான் இல்லை, மற்ற குவாலிட்டிஸ்லாம் என்கிட்ட இருக்கு. உத்தியோகன்றது புருஷ லட்சணம், அந்த லட்சணம் நிறைய என்கிட்ட இருக்குமா. அது மட்டும் இல்லைம்மா, இன்னைக்கு சென்னையில் ஐயா ஒன் ஆஃப் த லீடிங் லாயர். ஓகே, அத நாங்க சொல்லணும், நீங்களே பெருமை அடிச்சுக்க கூடாது. சரி சரி, நம்ம சண்டே இதோடு நிறுத்திக்கலாமா? எனக்கு நிறைய வேலை இருக்கு. அர்ஜுன், உன் கூட சண்டை போடுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏய் சுபி, நீ எவ்வளோ சண்டை போடணும்னு நினைக்கிறியோ என் கூட சண்டை போட்டுக்கோ கல்யாணத்துக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் நமக்கு நிறைய வேலை இருக்கு. ஐயோ, உனக்கு எப்பவுமே அதை பத்தி தான் நினைப்பு. ஹே, இப்போ நான் என்ன தப்பாக சொல்லிட்டேன்? கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம நல்லா செட்டில் ஆகணும், வீடு வாங்கணும், அப்புறம் நிறைய டூர்ஸ்லாம் போகணும், அதை பற்றி பேசிட்டு இருந்தேன். போதும் போதும், நான் தப்பாவே நினைக்கலப்பா. என்ன சரண்டரா? சரண்டர். ஓகே சரி, என்ன விஷயம் சொல்லு. உன்னை பார்க்கணும். இன்னைக்கு ஈவினிங்கே எங்க பார்க்கலாம்? யூஸ்வலாக நம்ம மீட் பண்ணுற இடத்துக்கே வந்துடு. ஓகே ஓகே, அங்கே வந்துடுறேன். ஓகே, பாய். என்னோட உட்பி 4 வருஷமா லவ் பண்ணிட்டு இருக்கோம். பேரு சுபத்ரா. லவ் வேணும் சார். தினசரி வாழ்க்கையில நாம செய்யற எல்லா வேலையிலயும் நாம ஜெயிக்கணும்னா அதுக்கு ஒரு சக்தியாவும் தூண்டுகோலாவும் இருக்கு சார் இந்த லவ். உங்களது குட் ஆட்டிடியூட், நல்ல பாசிட்டிவ் திங்கிங். எது வரைக்கும் எழுதியிருக்கீங்க? சார், சிவசைலம் தெருவில் வசிக்கும். ரைட். ஸ்ரீ சிவசைலம் தெருவில் வசிக்கும் கதிர்வேலுவின் மகனாகிய சித்தார்த் என்கிற எனது கட்சிக்காரருக்கு சொந்தமான என்ன மகா யோசிக்கிறீங்க? சார், நீங்களும் வேற யாராவது லவ் பண்றீங்களா? இல்ல சார், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். எனக்கு தான் யாரும் இல்லைன்னு சொன்னேனே சார். ஓ, ஐம் சாரி. இட்ஸ் ஓகே சார், சொல்லுங்க. எழுதுங்க. எனது கட்சிக்காரருக்கு சொந்தமான That's it. It's very urgent. Immediately draft பண்ணுங்க. இன்னைக்கே லெட்டர் போஸ்ட் பண்ணனும். ஓகே சார். ஓகே. லவ் பண்றியா நீ? ஓ லவ்வ கலைச்சு உன்னை பைத்தியமாக்கி அலைய விடல நான் கவிதா இல்லடா. சின்னமணி நீ எனக்கு, சின்னமணி நீ எனக்கு. காய் நடிக்கிறது முக்கியம் இல்லை, கேம் ஃபினிஷ் பண்ணோம். இப்போ பாரு, இங்கே தான் நிறுத்துங்க.
வண்டியை திருப்பி நிறுத்திக்கோங்க, நான் வந்துடுறேன். சரிங்க. வணக்கம் சார். ஸ்வேதா, என்ன விஷயம்? சின்ன விஷயம் இல்லை சார், ரொம்ப பெரிய விஷயமே இருக்கு. என்ன சொல்ற? சைலஜா மேடம் இருக்காங்கல்ல சார், அவங்க சொத்து மொத்தத்தையும் அனாதை ஆசிரமத்துக்கு எழுதி கொடுக்க போறாங்களாம் சார். உனக்கு எப்படி தெரியும்? ஒரு வக்கீல் கிட்ட பேசிட்டு இருந்ததை நான் கேட்டேன் சார். ஷைலு, உன்னை நான் நிம்மதியாக இருக்க விட மாட்டேன். உன்னோட சொத்து முழுக்க நான் அனுபவிக்கணுன்றது என்னோட எத்தனை நாள் கனவு தெரியுமா? விட மாட்டேன்டி. சொத்தை யாருக்கும் எழுதி வைக்க நான் விட மாட்டேன். ஸ்வேதா, சொல்லுங்க சார். இப்போ நான் சொல்ல போறத கவனமா கேளு. புரிஞ்சுதா? ஓகே சார், நான் கிளம்புறேன். ஜாக்கிரதை. இதோ இந்த பொண்ணு தான். பாரதி. எஸ் மம்மி. நாகராஜ். எஸ் மம்மி. லாவண்யா. எஸ் மம்மி. கார்த்திக். எஸ் மம்மி. சரஸ்வதி. எஸ் மம்மி. முஜுபுர். எஸ் மம்மி. தனலட்சுமி. தனலட்சுமி. தனலட்சுமி எங்க? காலையில இருந்தே காணும் மம்மி. எப்பயும் முதல் பெஞ்சில தான் மம்மி உட்காந்துக்கிட்டு இருப்பா. மத்த எல்லா ரூம்லயும் அட்டெண்டன்ஸ் எடுத்தப்ப அவ இல்லையே. வேற ரூம்ல எங்கேயாவது இருக்காளான்னு தேடி பாருங்க. எல்லாரும் வந்துட்டாங்க மேடம்.
நான் தானே ரூமை செக் பண்ணி பூட்டிட்டு வந்தேன். அப்ப எங்க போயிருப்பா? தெரியல மேடம். ஆமா, நைட் இருந்தாளா? நைட் இருந்தா மேடம். நான் தான் சாப்பாடு கொடுத்து தூங்க வச்சுட்டு வந்தேன். அப்படின்னா யாராவது அவளை தூக்கிட்டு போயிருப்பாங்களோ? இது என்ன புது பிரச்சனையா இருக்கு? இது வரைக்கும் இந்த மாதிரி நடந்ததே இல்லையம்மா. அம்மா நீங்க கவலைப்படாதீங்கம்மா, எப்படியாவது கண்டுபிடிச்சலாம். டென்ஷன் ஆகாதீங்க. நம்ம டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவங்க கேர்லெஸ்ஸாக இருந்துட்டாங்க. அதான் பிரதாப் எஸ்கேப் ஆயிட்டான். இந்த மாதிரி ஆப்ரேஷன்லாம் சக்ஸஸ் ஆகணும்னா நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள கோஆப்ரேஷன் இருக்கணும். ஹலோ, K4 போலீஸ் ஸ்டேஷன். நான் உதவும் நெஞ்சம் அனாத ஆசிரமத்திலேருந்து சைலஜா பேசுறேன் சார். சொல்லுங்க மேடம். சார், எங்க அனாத ஆசிரமத்திலேருந்து தனலட்சுமிங்கிற குழந்தை நேற்று நைட்லேருந்து காணோம் சார். நைட்லேருந்து காணோன்றீங்க, இப்போ ஃபோன் பண்ணி சொல்கிறீங்க? சாரி சார், இப்போ அட்டண்டன்ஸ் எடுக்கும்போது தான் எங்களுக்கே தெரிஞ்சுது. ஓ மேடம், நீங்கள் என்ன ப்ரொஃபஷனில் இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? சார், ஐ எம் டாக்டர். மேடம் உங்கள் நேம் என்ன சொன்னீங்க? என் பேர் ஷைலஜா. மேடம் நீங்கள் டாக்டர் சிவாவோட ஹாஸ்பிட்டல் தானே ஒர்க் பண்ணீங்க? ஆமாம் சார். மேடம் என்ன உங்களுக்கு நல்லாவே தெரியும். நான் எஸ் ராதாகிருஷ்ணன் பேசுகிறேன். ஓ, நீங்களா? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன் சார். சார், நாங்கள் இங்கே ரொம்ப பயந்துட்டு இருக்கோம். நீங்கள் கொஞ்சம் உடனே கிளம்பி வரீங்களா? நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் இப்போ நேரில் கிளம்பி வரேன். ஓகே, தேங்க்யூ சார். அம்மா பயப்படாதீங்க. அசிஸ்டன்ட் கமிஷனர் என்னோட ஃப்ரெண்டு தான். அவர் இப்போ உடனே இங்கே கிளம்பி வரேன்னு சொல்லியிருக்காரு. ஷைலஜா, இந்த விஷயம் மட்டும் வெளியில தெரிஞ்சிச்சேன்னு வச்சுக்கோ, நம்ம இல்லத்தோட பேரே கெட்டு போயிடும். எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்குமா. அம்மா நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க, ஒன்னும் ஆகாது. நீங்க இப்படி டென்ஷன் ஆகுறத முதல்ல நிறுத்துங்க. தனுஷ்மி எங்க போயிருக்க மாட்டா, இங்கதான் இருப்பா. வாங்கம்மா, ரூமுக்கு போலாம். வாங்க வாங்கம்மா, வாங்க. தனலட்சுமி நிச்சயம் கிடைச்சிருவா இல்லையா? கிடைச்சிருவாம்மா. வாங்க சார், உட்காருங்க உட்காருங்க. நீங்கள் இங்கே தான் இருக்கீங்களா? ஆமா சார். கவலைப்படாதீங்க, குழந்தைய கண்டிப்பாக கண்டுபிடிச்சிடலாம். இந்த இல்லத்தை எத்தனை வருஷமா நடத்திட்டு இருக்கீங்க? 20 வருஷமா நடத்திட்டு இருக்கோம் சார். இங்கே மொத்தம் எத்தனை குழந்தைங்க ஸ்டே பண்ணியிருக்காங்க மேடம்? 93 குழந்தைங்க இருக்காங்க. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சம்பவம் நடந்திருக்கா? இல்ல சார், அப்படி எதுவும் நடந்ததில்ல. இங்கே யாரெல்லாம் வந்து போவாங்க? நாங்க யாரையுமே அலோ பண்றதில்ல சார். காய்கறி விற்கிறவங்க, பால் போடுறவங்க, இவங்கெல்லாம்? அதெல்லாம் நாங்களே பர்ச்சேஸ் பண்ணிக்குவோம். குழந்தைங்களோட உறவுக்காரவங்கன்னு யாராச்சும் பார்க்க வருவாங்களா? அதெல்லாம் மாசத்துல ஒரு நாள் தான் சார் அலோ பண்ணுவோம். அது கூட விசிட்டிங் டைம்ல தான் அலோ பண்ணுவோம். 4 to 6 அவ்வளவுதான். நான் உங்கள் ஸ்டாஃப்ஸ்லாம் என்கொயரி பண்ணணுமே. ஒரு நிமிஷம் இருங்க. ஹலோ மேடம். நம்ம ஸ்டாஃப்ஸ் எல்லாத்தையும் வர சொல்லுங்க. ஓகே மேடம். ம். உங்கள் பேர் என்ன? சண்முகம் சார். இங்கே என்ன வேலை பார்க்குறீங்க? டிரைவராக இருக்கேன் சார். எத்தனை வருஷமா? 6 வருஷமா. இதுக்கு முன்னாடி எங்கே வேலை பார்த்தீங்க? டி நகரில் வேலை பார்த்தேன் சார். டியூட்டி டைம் 5 மணி வரைக்கும் சார். உங்கள் பேர் என்ன? ருக்மிணி சார். இங்கே என்ன வேலை பார்க்குறீங்க? சமையல் பண்றேன். இங்கே எத்தனை வருஷமா வேலை பார்க்குறீங்க? 6 வருஷமா. உங்கள் வீட்டுக்காரர் என்ன பண்ணுறாரு? வாட்ச்மேனா இருக்காரு. உங்கள் டியூட்டி டைம்? நைட் சாப்பாடு செஞ்சு வச்சுட்டு 7 மணிக்கெல்லாம் கிளம்பிடுவேன். நீங்கள் ஏன் ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்கீங்க? அது போலீஸை பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கும் சார். போலீஸை பார்த்தா நீங்கள் ஏன் பயப்படுறீங்க? தப்பு பண்ணவங்க தான் பயப்படணும். பேர் என்ன? வீட்டில் வச்ச பேர் அலமேலு, கூப்பிட்ற பேர் ஸ்வேதா.
எதுக்காக பேரை மாற்றினீங்க? அலமேலுங்கிற பேர் கிராமத்தில் இருக்க பேர் மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க. அதான் மாடனா ஸ்வேதான்னு மாற்றிட்டேன். இங்கே என்ன வேலை பார்க்குறீங்க? அட்டெண்டராக இருக்கேங்க. உங்கள் ஒர்க் ஆஃப் நேச்சர் என்ன? குழந்தைங்களெல்லாம் பராமரிக்கிறது, குழந்தைக்கு என்ன தேவைன்னு புரிஞ்சுக்கிட்டு அதை மேடத்துக்கிட்ட எடுத்து சொல்கிறது. உங்கள் ஹஸ்பண்ட் பேர் என்ன? பக்ரிசாமி. அவர் எங்கே வேலை பார்க்குறாரு? ரேஷன் கடையில் வேலை பார்க்குறாரு. இப்போ அவர் என் கூட இல்லை. நாங்கள் 2 பேரும் பிரிஞ்சு 2 வருஷம் ஆகுது. நைட்டு வீட்டுக்கு போயிடுவீங்களா இல்லை இங்கேயே ஸ்டே பண்ணிடுவீங்களா? சில நாள் வீட்டுக்கு போவேன், சில நாள் இங்கேயே தங்கிடுவேன் சார். நேற்று நைட்டு எங்கே? ராத்திரி இங்கே தான் சார் இருந்தேன். பர்ஃப்யூம் யூஸ் பண்ணுறீங்களா? எதுக்கு சார் இதெல்லாம் கேட்குறீங்க? போலீஸ் கேள்வி கேட்டால் பதில் சொல்லணும், திரும்ப கேள்வி கேட்கக்கூடாது. சொல்லுங்கள். யூஸ் பண்ணுவேன் சார். என்ன பர்ஃப்யூம் யூஸ் பண்ணுறீங்க? பாய்சன் சார். என்ன ஒரு 200 ரூபா இருக்குமா? 1200 சார். இங்கே என்ன சேலரி வாங்குறீங்க? 3500 சார். சார் நீங்கள் கிளம்புங்க. ம். நீங்களும் போங்க. சரிங்க சார். மேடம், எனக்கு இந்த அட்டண்டர் லேடி ஸ்வேதா மேலே தான் கொஞ்சம் டவுட் இருக்கு. சார், அவ தங்கம் சார். அவங்க தங்கமா இல்லையான்றத நான் என்கொயரி பண்ணிட்டு சொல்கிறேன். மின்னல் ஒளி விழியாலே நெஞ்சை நீ திறந்தா, சின்ன சின்ன கூடலோடு சிரிக்க ஏன் மறந்தா, கண்ணில் நிறைந்த கன்னி தமிழே உள்ளம் கலங்காதே, கண்ணில் நிறைந்த கன்னி தமிழே உள்ளம் கலங்காதே, உன்னையல்லாமல் வேறு உறவும் என்னை சேராதே, காற்றும் நானும் காத்து கிடந்த தனிமை தீவினிலே